शरीरं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलम् दैवतं देवतानां च भूतानां यो व्ययर्पिता. 10வது ஸ்லோகம் விஷ்ணுதாசநாம ஸ்தோத்திரத்துல விசேஷமாக உலகம் முழுக்க வியாபித்திருக்கக்கூடியதான ஸ்தோத்திரங்கள்ல விஷ்ணுதாசநாமம் ரொம்ப முக்கியமானது. இது சர்வ பிராயச்சித்தமாக சொல்லப்பட்டிருக்கு. பீஷ்மாச்சாரியார் தர்மபுத்திரருக்கு பகவானுடைய சமட்சத்துல சொன்னதான ஒரு பகுதி. இதுல பீஷ்மாச்சாரியர 6 கேள்விகள் கேட்டார். அந்த 6 கேள்விகள்ல 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லியாச்சு. ஒரு கேள்வி நிக்கிறது. கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப்யேகம் பராயணம் சுவந்தக்கம் கமர்த்தந்தः பிராப்னுயர்மானவः சுபம் ஓ தர்மः சர்வதர்மாணாம் பவதः பரமோ மதः இந்தியபன்முச்சதே ஜந்தோ ஜன்ம சம்சார பந்தனாத் அப்படின்னு 6 கேள்விகள். அதுல கேட்ட ஆர்டர்ல பதில் சொல்லல. கடைசியில கேட்டதான கேள்வி கிம் ஜபன் முச்சதே ஜந்தோ ஜன்ம சம்சார பந்தனா. இந்த பறவை இறப்பு எனக்கூடியதான பந்தம் இருக்கு. அந்த பந்தத்தை ஒரு மனுஷன் தாண்டனமையானால் எதை ஜபிக்கணும்? இது முதல் கேள்வி. இந்த 6வது கேள்வியில முதல்ல ஆன்சர் பண்ணதான இந்த கேள்வி. இந்த பிறவி மரணம்ங்கிறது ஒரு பந்தமோ அப்படின்னா பிறவி மரணம் பந்தமா தெரிய வேண்டாம். ஆனா நடுவுல நாம் அனுபவிக்கிறதெல்லாம் பந்தங்கள். ஒவ்வொரு கணமும் மனுஷனுக்கு ஏதோ ஒரு பந்தம் இருந்துட்டே இருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு. பிரச்சனைகளே இல்லாம ஒரு மனுஷன் எங்கேயும் இல்லை. ஏதோ ஒரு கவலை இருந்துட்டே இருக்கு அவனுக்கு. இவைகளுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கிறது அவனுடைய பிறவி. நான் ஏன் இப்படி பிரிந்தேன்னு நினைக்கிறவாளும் இருக்கா. பணக்காரனா பிறந்திருக்கப்படாதா, அதிருஷ்டம் உள்ளவனாக பிறக்கப்படாதா, இப்படி எல்லாம் நினைக்கிறான். ஆகையால் இதுல இருந்து தப்பித்துக் கொள்ளணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டார். ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் சுவன் நாம சஹஸ்ரேண புருஷ சததோத்மிதா அப்படின்னு பதில் சொல்லிட்டார். இந்த ஜன்ம சம்சார பந்தம் போகணுமேயானால் ஜெகத் பிரபும் தேவதேவம், உலகத்துக்கெல்லாம் பிரபுவா இருக்கிறார், தேவதைகளுக்கெல்லாம் தேவதைகளா இருக்கிறவர், ஆத்யந்த ரஹிதமா இருக்கக்கூடியதான பரம்பொருள், ஷராட்சர விலட்சணனாக இருக்கக்கூடியதான பரமாத்மா, அவரை தியானம் பண்ணணும், அவருடைய ஸ்துதிக்கணும், அவரால் தான் இதெல்லாம் முடியும் அப்படின்னு. அதற்கு பிறகு கமர்த்தஸ்தः பிராப்னுயர்மானவः சுபம் கமர்ச்சந்தः, யார அர்ச்சனை பண்ணினா மனுஷியா க்ஷேமத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றது. தேவதார்த்தயம் நித்யம் பக்தியா புருஷம் அவ்யயம் தியாயம் ஸ்துவம் நமஸ்யஞ்ச யஜமானஸ்தமேவ அப்படின்னு சமேவச்ச அர்ச்சயம். யார இந்த ஜெகத்ரூபம் தேவதேவம் அனந்தம்னு சொன்னேனோ அதே பரம்பொருளை அர்ச்சனை பண்றதுனால உங்களுக்கு சுபத்தை அடையலாம், பிரேமத்தை அடையலாம் அப்படின்னு சொன்னார். இது 2 கேட்டவது ஸ்துவந்தக்கியம், யார தியானம் பண்ண கம் ஸ்துவந்தா அப்படின்னு சொல்ற. அநாதிநிதனம் தேவம் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்யக்ஷம் ஸ்துவன் நித்யம் பிராப்னுயுர்மானவ சர்வ துக்காதிகோ பவேத் அப்படின்னு அவரை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். யாரு? அநாதி நிதனம், ஆதி அந்தமும் இல்லாதவர். நிதனம்னா மரணம்னு அர்த்தம். ஆதியும் இல்லை மரணமும் இல்லை அவருக்கு. அவ்யயரா இருக்கிறார். சர்வலோக மகேஸ்வரம், உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பிராணியும் உயர்ந்ததான ஒரு நிலை அவளால போற்றப்படுறவர். லோகாத்யக்ஷம், அவரை தியானம் பண்ணினா சகல துக்க சர்வ துக்காதிகோ பவே, அதையும் சொல்லி
அவரே சர்வதர்மக்கியம் லோகானாம் கீர்த்தி வர்தனம் லோகநாதம் மகத்பூதம் சர்வபூத பவோத்பவம். அப்படியே உலகத்துக்கெல்லாம் அவரத்தை தான் நாதர், அவரால் தான் உலகமெல்லாம் நடக்கிறது அப்படின்னு அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொன்னார். அதற்கு பிறகு ஓதர்ம சர்வ தர்மாணாம் பவத பரமோ மதா அப்படிங்கிற கேள்வி. இத்தனை நாள் வாழ்ந்திருக்கையில இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா தர்மங்களும் உயர்ந்ததான தர்மம் எது என்று தாங்கள் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தை சொல்றார். ஏகமே சர்வ தர்மாணாம் தர்மோதிகதமோ மத யத்பக்த்யா புண்டரீகாட்சம் ஸ்தவைரச்சேன்ன ரசதா. ஏகமே சர்வ தர்மாணாம், இதனாலேயே எல்லா தர்மங்கள்ல உயர்ந்ததான தர்மம் என்று நான் கருதுகிறேன். எது? பக்தியா புண்டரீகாட்சம், பகவான பக்தியா தியானம் பண்றது, பக்தியாக அவருடைய துதிக்கிறது. இந்த பக்தியோடு ஒரு மனுஷன் துதித்தானே ஆனால் நிச்சயமாக க்ஷேமத்தை அடைவான் அப்படிங்கிறது பக்தியா புண்டரீகாட்சம். பகவான் கீதையில பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததுகம் பக்தியுபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா அப்படின்னு பக்தியோடு நீங்க கொடுத்ததான பதார்த்தத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன்னு சொன்னார் அல்லவா. ஆகையால் பக்தியோட பகவன் நாம நீங்க சொன்னீங்களேயானால் அதுவே போறோம். இதுதான் எல்லா தர்மங்களும் மிக உயர்ந்ததான தர்மம் அப்படின்னு பக்தியோட பகவன் நாம பாராயணம்னு சொல்லி முடிச்சார். அதற்கு பிறகு கிம்பாப்யேகம் பராயணம் அப்படின்னு ரெண்டாவது கேள்வி. அந்த ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது பரமம் யோம தேஜ பரமம் யோம தபா பரமம் யோம பிரம்மா பரமம் எப்பராயணம் அப்படின்னு எல்லாத்தோட ரொம்ப வசதியான ஒரு தத்துவம். அது தேஜஸுகளுக்குள்ள மிக உயர்ந்ததான தேஜஸ், தபசுக்குள்ள ரொம்ப உயர்ந்ததான தபசு, எல்லாத்தோட உயர்ந்ததான ஒரு தத்துவம் அது மகத் பிரம்மா பரமம் எப்பராயணம். எல்லோருக்கும் போய் அடைய வேண்டியதான ஸ்தானம் அது ஒண்ணுதான். எத்தனையோ பிறவைகள்ல என்னென்னமாவோ பிறக்கிறான், கடைசியில கம்யஸ்தானம் ஒரு டெர்மினஸ் ஒண்ணு இருக்க வேண்டாமா, அது பரமாத்மா தான் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லிட்டார். கடைசியில ஒரு கேள்வி மிஞ்சு நிற்கிறது, இமேகம் தெய்வதம் லோகே அப்படின்னு. அதற்கு இந்த பரமாத்மா மகாவிஷ்ணு சர்வ வியாபகர்னு பதில் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது மங்களானாம்ச மங்களம் தெய்வதம் தேவதானாம்ச அப்படின்னு எல்லா மங்களத்துக்கும் மாங்கல்ய தன்மையை கொடுக்கிறவர். பவித்ரானாம் பவித்ரம் யோ, பாவனகமனமான பதார்த்தங்கள் தூய்மையாக்கக்கூடியதான பதார்த்தங்களுக்கெல்லாம் தூய்மை தன்மையை கொடுக்கிறவர் இவர். மாங்கல்யமான பதார்த்தங்களுக்கெல்லாம் மாங்கல்ய தன்மையை கொடுக்கிறவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். அப்படி அவர் அத்வயமாக ஏகமாக இருக்கிறார் என்று சொன்ன பிறகு அது எப்படி ஏகமா இருக்கும்? அநேக பதார்த்தங்கள் உலகத்துல காணப்படுகிறது என்ற சந்தேகம் வந்தது. ஜீவன் இருக்கான், பரமேஸ்வரன் இருக்கார், ஈஸ்வரன் இருக்கார், மற்ற தெய்வங்கள்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கும் பொழுது ஏகம் தெய்வதம் லோகேன்னு எப்படி சொல்வேன்? நீங்க ஒரே தெய்வம்னு எப்படி சொல்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இருக்கிற தத்துவம் ஒண்ணுதான். அந்த தத்துவமானது சைத்தன்ய தத்துவம். நான் என்று எல்லோருடைய இதயத்திலையும் காணப்படும் தத்துவம். எல்லோரும் நான் நினைக்கிறோம் இல்லையோ, கண்ணாலேயே நானுங்கிறோம், காதையே நானுங்கிறோம் இல்ல. என்ன எதாவது வேலை செஞ்சாலும் அதோட நானை சேர்த்துட்டே இருக்கேன். நான் யோசனை பண்றேன், நான் நடக்கிறேன், நான் போகிறேன். இந்த நானுங்கிறது எங்கிருந்து வர்றது அப்படின்னு யோசனை பண்ணேன்னா அது எங்க தனிச்சு நிற்கிறதோ அதான் பரமாத்மா அப்படின்னு சொல்லு. அந்த பரமாத்மாவானவர் உலகத்தை எல்லாவற்றையும் சிருஷ்டி பண்ணி ஒவ்வொன்றிலையும் புரிந்து கொண்டிருக்கார். அவர் இங்க போறது என்ன, ஒரு காரியமும் நடக்காது. ஆகையால் சகல பதார்த்தங்களையும் அது தன் காரியத்தை பண்ணணுமே, ஆனால் அதற்கு பின்னால பரமாத்மா இருக்கணும். அவருடைய சக்தி இருந்தால் தான் கண்ணை பார்க்கும், காது கேட்கும், மூக்கு முகரும் எல்லாரும். உங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும். அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற ஜட பதார்த்தங்களுக்கெல்லாம் சக்தி சேதனா கம்யா ஜடசக்தி ஜடாத்மிகா. ஜடத்திலையும் ஒரு சக்தி உண்டு. பூமிக்கு தாங்கக்கூடியதான சக்தி இருக்கு, ஜலத்துக்கு தாகத்தை தணிக்கக்கூடியதான சக்தி இருக்கு. அதே போலயே வாயுவுக்கு பொருள்களை உலர வைக்கக்கூடியதான சக்தி இருக்கு. ஆகாசத்துக்கு சத்தத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடியதான சக்தி இருக்கு. எல்லா பொருளுக்கும் இடவழியை கொடுக்கக்கூடியதான சக்தி ஆகாசத்துக்கு இருக்கு. அதுக்காக அது ஆகாசம்ங்கிறது. அவகாச பிரதாத்திருத்துவம் ஆகாசத்துக்கு லட்சணம். எந்த ஒரு பொருளா இருந்தாலும் ஆகாசத்துல இடவழியில நம்ம வைக்கலாம்.
இப்படி எல்லா பொருளுக்கும் ஏதோ ஒரு சக்தியை கொடுத்திருக்கார். ஆனால் அவரை நாம் பார்க்க முடியல. நம்ம புலனுக்கு அப்பாற்பட்டவர். புலன்கள் எந்த தத்துவத்தினால் தன் வேலையை செய்கிறதோ அந்த தத்துவத்தை இந்த புலன்கள் திரும்பி பார்க்காது. ஆகையால் புலன்களுக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டவர். இதுதான் உபநிடத்துகள்லாம் சொல்றது. அப்படிங்கிற சதேவதோம் ஏகமக்ராதே ஏகமேவ திவ்யம் அப்படிங்கிற உபநிடத்தும் சொல்றது. அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். இந்த புத்தகத்துல 28வது பக்கத்துல பாதியில. அதற்கு மேல ஹரிவம்சத்துல என்ன சொல்லியிருக்கீங்க சொல்ற. சர்வபூதஸ்திதம் யோமாம் பஜத்யேகத்வமாஸ்திதா சர்வதா வர்த்தமானோசௌ சயோகி மயி வர்த்ததே. சர்வபூதஸ்திதம் யோமாம், யார் எல்லா பிராணிகளுடைய இதயத்திலையும் இருந்து கொண்டிருக்கிறாரோ, இருந்து கொண்டு பஜதி ஏகத்வமாஸ்திதா, ஒன்றாக காணப்படுகிறாரோ. நான் நீ என்கிறதெல்லாம் சரீரத்துல வேற்றுமையை தவிர உள்ள இருக்கிற சைத்தன்யத்துல ஒரு மாறுதலும் இல்லை. சர்வதா வர்த்தமானோபி, இவர் எப்படி இருந்தாலும் சயோகி மயி வர்த்ததே, அவன் என்னிடத்துலத்தான் இருக்கிறார் அப்படின்னு. அதே போல வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிஜ இவஸ்வபாகேஜ பண்டிதா சமதர்ஷனா. அந்த பரம்பொருளை அறிந்தவர்கள், அந்த பரம்பொருடைய மகாத்மியம் எப்படி இருக்கு, அவரை அறிந்தவர்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு நிலை வருது. எப்படி? வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி, வித்யை உடையவர், படிப்பு உடையவர். படிப்பு உடையவர் மட்டுமல்ல, வினயத்தோட இருக்கிறவர். நிஜமாக படிப்புன்னா என்ன? அந்த படிப்பானது ஒரு மனிதனுக்கு வினயத்தை கொடுக்கணும். வினயத்தை கொடுக்கிற படிப்புக்குத்தான் படிப்புன்னு பேர். கர்வத்தை கொடுக்கிற படிப்புக்கு படிப்பு இல்லை. அது வாழறதுக்கு ஒரு சாதனம். ஒரு மனுஷன் வயலை ஒப்பிண்டு வாழணுங்கிறதுக்கு ஒரு சாதனமா இருக்கே வழிய, நிஜமாக ஒரு வித்யன்னா அந்த வித்யானது என்ன பண்ணணும்? மனுஷனுக்கு வினயத்தை கொடுக்கணும். வித்யா ததாதி வினயம், வினயா தியாதி பாத்திரதாம். வினயம் வந்ததுன்னா அவன் எல்லாத்தையும் அடையிறதுக்கு தகுந்தவனாக ஆகிறான். பாத்திரத்வா தனமாப்னோதி, சற்பாத்திரமா இருந்தா அவனுக்கு தானா பணம் தேடி வருதான். மகாலட்சுமி தாயார் அனுகிரகம் பண்றான். நீங்க நல்லவாழா இருந்தீங்கன்னா, நல்ல எண்ணங்கள் உங்க மனசுல இருந்ததே ஆனால் மகாலட்சுமி தாயார் நீங்க கவலையே பட வேண்டாம், ஓடி வரணும். கூரை பிச்சுன்னு ஓடுறதுங்கிற அதே மாதிரி அம்பாள் அனுகிரகம் சேமத்தை கொடுப்பாளாம். அதுக்கு உங்க மனசு சுத்தமா இருக்கணும், அவ்வளவுதான். அப்படி இருக்குமே ஆனால் சேமத்தை அடைவான். பாத்திரத்வா தனமாப்னோதி. இவாளுக்கு பணம் வந்தா என்ன சார் பண்ணுவா? பணம் வந்தா என்ஜாய் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் என்ன பண்றா? பணம் வந்தா அந்த பணத்தினால தர்மம் பண்றாளாம். தனா தர்மம் தத சுகம், அதுக்கு ஆனந்தமான நிலையடையல. ஆகையால் படிப்பானது இதுவரைக்கும் உங்களுக்கு அழிச்சுன்னு வரும். ஆகையால் இந்த படிப்பானது உடையவன் வித்யா வினய சம்பன்னே பிராமணே. அதே போல பசுமாட்டிலையும் அதே போல ஹஸ்தினி தாமச பிரகிருதியா இருக்கக்கூடியதான யானையா இருந்தாலும், சுனி ராஜசமா இருக்கிற நாயா இருந்தாலும், அதையும் வெட்டி சாப்பிடக்கூடியதான மனிதனா இருந்தாலும், பண்டித சமதர்ஷனா, எல்லோரிடத்திலையும் அந்த ஆத்ம தத்துவத்தை பார்க்கிறார். அது பார்க்கணும். பரம்பொருளை பார்த்தவர்கள் அவன் எப்படி இருக்கா அப்படின்னா எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடியதான நிலை அடைகிறார். நீங்க சொன்னீங்க கிமேகம் தெய்வதம் லோகன், இதல்லவா தெய்வம். எந்த தெய்வத்தை நினைத்த மாத்திரத்தினால எல்லோருக்கும் இப்படி ஒரு சமதர்சனமானது ஏற்படுகிறதோ அது தெய்வம். எந்த தெய்வத்தை நினைத்த மாத்திரத்தினால மனிதனுக்கு அவ்வளவு உயர்ந்ததான ஒரு நிலை கிடைக்கிறதோ அது தெய்வம். அதுதான் சைதன்ய ஸ்வரூபமான ஒரு தெய்வம். அகமாத்மா குடா கேஜ சர்வபூதாசயஸ்திதா அகமாதிஞ்ச மத்யன் ஆதிஷ்ட மத்யஞ்ச பூதானாமந்த ஏவச அகமாத்மா குடா கேஜ. ஓ அர்ஜுனா, நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? நான் சர்வபூத ஆசயஸ்திதா, எல்லா பிராணிகளுடைய இதயத்திலையும் நான் இருக்கேன். ஆகையால் ஒரு வசதி, ஒருத்தர் தாழ்த்தி, ஒருத்தர் படித்தவர், ஒருத்தர் படிக்காதவர், இந்த வித்தியாசம் எனக்கு இல்லை. அது ஜீவ அழுக்கத்தான். நான் எப்படி இருக்கேன்? எல்லோரிடத்துலையும் ஒரே மாதிரி தான். ஆகையால் எந்த ஜீவனுக்கும் பரம்பொருளை அறியக்கூடியதான ஒரு நிலை உண்டு. அவனுக்கு அந்த ஒரு யோக்கியதை உண்டு. ஆனா அவன் என்ன பண்ணணும்? அது யோஜனை பண்ணணும். அவன் உலகத்தை பார்த்து கொண்டிருந்தா பிரயோஜனம் இல்லை. தனக்குள்ள பார்க்கணும்.
இதயத்துக்குள்ள அந்த பரம்பொருள் இருக்கிறதே அவன் அறியணும். எப்படி சார் அறியறது? கண்ணை மூடிட்டா இருட்டுத்தானே தெரியறது. ரைட். அதற்காகத்தான் உபனிஷத்துகள்லாம் சொல்றது, நீங்க அறியணும்னா ஆசானிடத்துல சென்று அவரிடத்துல அவர் சொன்னதான ஒரு தத்துவத்தை அறிந்து அதன் வழியாக பார்க்கணும். கண்களை வெறும் மூடினா பிரயோஜனம் இல்லை. கண்களை மூடிட்டு அந்த தத்துவத்தை தியானம் பண்ணணும். மனசுனால தெரிஞ்சுக்கணும். நீங்க எதை தியானம் பண்ணீங்களோ அது முதல்ல தெரிஞ்சுட்டா தானே அதுக்கப்புறம் தியானம் பண்ண முடியும். வெறுமன சூன்யத்தையா தியானம் பண்ண முடியும். ஆகையால் அந்த ஆத்ம தத்துவம் எப்படி இருக்கு என்று தாங்கள் பெரியவர்களால் அறிந்து அதற்கு பிறகு கண்ணை மூண்டு தியானம் பண்ணினால் ஒரு நாளைக்கு அந்த தத்துவம் உங்களுக்கு தானா தெரியும். அகமாத்மா குடாகேச சர்வபூத ஆசயஸ்திதா, எல்லா பிராணிகளுடைய இதயத்திலையும் இருக்கிறேன். இதனால என்ன தெரிகிறது? எல்லோரும் பரம்பொருளை பார்க்கலாம். அந்த நேரம் இருக்கணும், 4 வேதங்களை வாசிச்சிருக்கணும், 6 சாஸ்திரங்களை வாசிச்சிருக்கணும். அதில் வாசிச்சா வசதி தான். ஆனா இதுக்கு அதெல்லாம் வேண்டியதில்ல. ஒரு ஆசான் இடத்துல போய் அவரெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா போறோம். எல்லாரும் அறியாடையலாம். ஆமா அதிர்ஷ்டமத்யஞ்ச, அப்படிப்பட்டதான இந்த பரமாத்மான முதல்லயும் இருக்கேன், நடுவில் இருக்கும், கடைசிலையும் இருக்கேன். அகமாதிஷ்டமத்யஞ்ச பூதானாமந்த ஏவச, எல்லா பிராணிகளுக்கும் பிகினிங் எண்ட் நடு எல்லாமே நான் தான். ஆகியால் எல்லாவற்றிலையும் இருக்கேன். சில பேர் நினைக்கிறா நான் வேதாந்தங்கள்லாம் இந்த மந்திரோபதேசங்கள்ல சின்ன வயசுலயே அடைஞ்சிருக்கலாமே. அது சில பேர் இவ்வளவு நாள் வேஸ்ட் ஆயிடுது சொல்ல முடியாது. யாரும் கிடையாது. ஒரு 40 நிமிஷம் வாழ்க்கையில போறோம். 7 நாள்ல பரீட்சன் மகாராஜாவுக்கு மோட்சம் உண்டு. ஆகையால் இத்தனை நாள் நாம எந்த அளவுக்கு பக்தியோட இருக்கோமோ அதுதான் முக்கியம். ஆகையால் இத்தனை நாள் ஆயிடுதேன்னு கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆனா இதற்காக விடாமுயற்சி பண்ணிட்டே இருந்தா வரும். அதே போல யதா பூத பிரதக் பாவம் ஏகஸ்தமனுபஸ்யதே ததேவ விஸ்தாரம் பிரம்ம சம்பத்யதே ததா, யதா எப்பொழுது பூத பிரதக் பாவம் வேதங்கள் காணக்கூடியதான வேதங்கள், இது வேறு அது வேறு அவள் வேறு அவன் வேறு எனக்கூடியதான வேதங்களை நாம பார்க்கிறோமோ, இந்த வேதங்கள் எல்லாம் ஊடுருவி இருக்கக்கூடியதான பரம்பொருள் ஒண்ணுதான். ஒரு கொடியில 7-8 பொருள்களை போட்டிருக்கு. ஆனா கொடி ஒண்ணாதானே இருக்கு. அதே விதமாகத்தான் எல்லா பிராணிகளுடைய இதயத்திலையும் ஒரே தத்துவம் தான் இருக்கிறார். ததையே வச விஸ்தாரம், எப்பொழுது இது பார்க்கிறானோ அதனாலே பிரம்ம சம்பத்தியதே ததா, இந்த பூதங்களுடைய விஸ்தாரத்தை அடைஞ்சு எல்லா இடத்துலையும் எங்கும் அந்த பிரம்மம் இருக்கு எனக்கூடியதான ஸ்வரூபத்தை அவன் ஒரு கவலை இல்லாம அடைகிறான். ஒரு பரமாத்மா இருந்தா இத்தனை பிராணிகளுக்கும் எப்படி சார் காப்பாற்றுவார்? ஒரு மனுஷனுக்கு ஒருவருக்கு ஒரு 10 பேரை கவனிக்கலாம், 100 பேரை கவனிக்கலாம், 1000 பேரை கவனிக்கலாம். இந்த உலகத்துல பிரம்மாண்டத்துல 16 உலகங்கள்ல எத்தனை பேர் இருக்கா, எத்தனை பேர் என்னென்னமோ கேட்டு இருக்கா, அவள்லாம் ஒருவரால் எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு நீங்க சந்தேகப்படுறீங்க. நியாயம்தான். ஆனா அதுக்கு பதில் அவரே சொல்லியிருக்காரு. யதா பிரகாசயத்யேகா கிருஷ்ணம் லோகமிமம் ரவி க்ஷேத்ரம் க்ஷேத்ரீ ததா கிருஷ்ணம் பிரகாசயதி பாரதா. இந்த உலகம் இருக்கே எவ்வளவு பெரிய உலகம். ஆனா இவ்வளவு பெரிய உலகத்துக்கு ஒழிக்கிறதுக்கு, உலகத்தை ஒழிக்கிறதுக்கு எத்தனை சூரியன் வேணும்? ஒருத்தர் போரும் சார். ஒரு சூரியனால சில நாள் நம்மளுக்கு ரொம்ப உஷ்ணமா இருக்குன்னு நினைக்கிறோம். ஒரு சூரியன் தான் உலகத்துல இருட்டுங்கிறது இல்லாம பண்றாரு அல்லவா? இந்த சாதாரணமாக ஒரு சூரியன் இருக்கும் பொழுது உலகத்துக்கு இவ்வளவு ஒளியை கொடுப்பாருங்கன்னா உத்யத் பானு சஹஸ்ராபா, 1000 சூரியன்கள் உதித்தா எவ்வளவு பவரோ அவ்வளவு பவரா அந்த தைரியத்தை. அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மா தத்தேவா ஜோதிஷாம் ஜோதி ஆயுர்ஹோபாசதே மிருதம், ஜோதிஷர்களுக்கெல்லாம் ஜோதிஷ். அந்த பரமாத்மாவுடைய பரமனின் ஜோதிஷை வாங்கி கொண்டுத்தான் சூரியனே பிரகாசிக்கிறார். ஆகையால் அப்படிப்பட்டதான பரமாத்மா அவர் பாருங்க. ஆகையால் எதா பிரகாசயத்யேகா, ஒரு சூரியனானவர் உலகம் முழுக்க எப்படி பிரகாசிக்கிறார்? கிருஷ்ணம் லோகம், அதுல கொஞ்சம் ஜாஸ்தி கம்மின்னு கிடையாது. உலகம் முழுக்க ஒரே மாதிரி பிரகாசிக்கிறாரோ அதே போலயே நமக்குள்ள ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயே இருந்து கொண்ட க்ஷேத்திரம் க்ஷேத்ரீ ததா கிருஷ்ணம், இந்த சரீரத்தை பிரகாசிக்கிறார். சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஜீவனையும் பிரகாசிக்கிறார்.
அந்த ஜீவன் எப்படி பிரகாசிக்கிறான்னு தெரிகிறதோ நமக்கு தெரியணுமா? ரொம்ப சிம்பிள். முதல்ல பார்த்து ஒரு குடத்தை பார்க்கிறேன். இது என்ன? இது குடம்ங்கிற முதல்ல இது குடம்னு அறிவு வந்துருக்கு. வெறும் என்ன வருது? நான் குடத்தை அறிகிறேன் எனக்குடையதான இரண்டாவது அறிவு. முதல் அறிவு என்ன? இது குடம். இது குடம் எனக்குடையதான அறிவால் எது அறியப்படுகிறது? குடம் அறியப்படுகிறது. நான் குடத்தை அறிவேன் என்று ஒரு அறிவு வருது அல்லவா? அந்த அறிவினால் என்னென்ன அறியப்படுகிறது? குடம், அறிவு, நான். ஏன்னா எனக்கு குடம் தெரிகிறதுங்கிற எனக்கு குடம் தெரிகிறதுங்கிறது அறியறது இன்னொருத்தர் இருக்காரோ இல்லையா? அவர் அறிந்தா தானே எனக்கு குடம் அறியறதுன்னு தாங்கள் சொல்ல முடியும். அப்ப இந்த க்ஷேத்ரி, இந்த கஷேத்திரத்தை உடைய ஜீவனையும் பிரகாசிக்கிற ஒருத்தர் இருக்க. இது கொண்டு தனியா இறங்கி போகல. உங்க அனுபவமே சொல்றது. நான் நன்றாக தூங்கினேன் என்று யாரும் சொல்றாரு இல்லையா? நீங்க தூங்கினப்ப உங்களுக்கு எப்படி தூங்கினேன்னு தெரியும்? தூங்கும் பொழுது தூங்கினேன்னு நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா அது தூக்கம் இல்லை. எத்திர சுப்தோ ந கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் பஸ்யதி தத்சுஷுப்தம். அப்ப தூங்கும் பொழுது நீங்க தூங்குறீங்கன்னு அறியல. ஆனா முழித்துக் கொண்ட பிறகு நான் தூங்கினேன் என்று நினைக்கிறேன். இந்த நான் தூங்கினேன் என்கிறதை அறிந்தவர் யாரு? பின்னால ஒரு பரமாத்மா இருக்க. அவரை உங்க மனசு அறியல. காரணம் அவர் உங்க மனசுக்கு சொன்னார், இந்நேரம் தூங்கினேன் சொல்லப்பா அப்படிங்கிறார். அவர் ஆயால் தான் சொல்றேன். ஆயால் எல்லாவற்றையும் பிரகாசிக்க கூடியதான பரமன் ஒருவர் இருக்கார். அதாவது க்ஷேத்திரம் க்ஷேத்ரே ததா கிருத்ரம் பிரகாசயதி பாரதா. பார்த்தவா, நம்ம இத்தனை நாள் தூங்குறோம். இந்த விஷயம் என்னமா நடக்கிறதுன்னு நமக்கு தெரியலையே. நீங்க தூங்கி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய தூக்கத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். தாங்கள் நன்றாக தூங்கினீரா இல்லையா அப்படின்னு பார்த்து சொன்னவர் இருக்கார். ஆகையால் நாளை காலம்பரம் எழுந்து நன்றாக தூங்கினேன், இல்லை நேற்றுக்கு அவ்வளவு நன்னா தூக்கம் வரல, டிஸ்டர்ப்டு ஸ்லீப் அப்படின்லாம் சொல்றடா இல்லையா? டெல்டா ஸ்லீப் எது சொல்றல? இதை எப்படி உங்களுக்கு தெரிகிறது? பின்னால் ஒருத்தர் வந்து சொல்றார். ஆகையால் அவர் தான் ஏன் பரம்பொருள். வேற எங்கேயும் அங்கேயும் இங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே நீங்க பார்க்கலாம். ஆகையால் என்ன நீங்க பண்ணணும்? இப்ப இப்படிப்பட்டதான பரம்பொருளை அடைவதற்காக நீங்க என்ன பண்ணணும்? அதுவா அது சொல்றேன். அதான் ரொம்ப ரகசியமான ஒரு பதார்த்தம். அதை நான் சொல்றேன். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அஹம் த்வா சர்வ பாபேப்யः மோட்சயிஷ்யாமி மா சுச்சः. சர்வதர்மான் பரித்யஜ்ய, இந்த உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்கள் எனது என்று எதை நினைக்கிறதோ எல்லாத்தையும் விட்டுக்கும். தர்மம்னு சொன்னா ஏதோ புண்ணியமும் இல்லை அர்த்தம். இங்க எல்லாவற்றையும் விட்டு விட்டு எனது என்று தாங்கள் எதை நினைக்கிறதோ உங்களை எண்ணங்களை உட்பட விட்டு விட்டு சர்வத்தையும் பகவானுக்கு தியாகம் பண்ணும். அதான் சரணாகதி. சரணாகதி வந்து நமஸ்காரம் பண்ணினா போறாது, சாஷ்டாங்கமாக சேவிச்சா போறாது. என்ன சேவிக்கிறதுக்காக தான் நான் சேவிக்கிறேன். இந்த நானை விடலையே. நீங்க சரீரத்தை சேவிக்கிற போல ஆக்ஷன் பண்ணிட தவிர நானை விட்டுடா. இந்த நான் சேவிக்கிறேன் எண்ணம் இருக்கோ இல்லையோ? அப்ப எங்கே சரணாகதி பண்ணிருக்கேன்? சரணாகதி பண்றது இந்த சர்வமும் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு சேர்ந்தது ஒண்ணும் இல்லை, அது பகவானுக்கு சேர்ந்தது என்று நினைக்கிறதல்லவா நமஸ்காரம் பண்றதுங்கிறது. நான் மகான்னா எனது, நான் இல்லை, எனது என்கிறது ஒன்றும் இல்லை என்று சொல்றதுதான் நமஸ்காரம். ஆனா அப்படி சொல்லலையே. நான் சேவிக்கிறேன்னு அகங்காரம் இருக்க. யாராவது இருந்தா நீங்க அப்புறம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சேவிக்கிறான். ஏன்னா நான் சேவிக்கிறத அவர் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன அது இல்லை சொல்ற. ஆகையால் எல்லாவற்றையும் விட்டுப்படும், பரமனை தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசு. அப்படி இருக்கவங்க ஏன்னா சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா. அதான் சரணாகதி. இங்கதான் சொல்ற சரணாகதின்னா ஸ்ரு ஹிம்சாயாங்கிற ஒரு தாது. அந்த தாதுல இருந்து வந்தது சரணாகதி. அப்படின்னா சகலமான பதார்த்தங்களையும் விட்டு விட்டேன், எனக்கு என்றது ஒண்ணும் கிடையாது. நீட்டம் முன்சினா பாலம் முன்சினா, பால்ல நினைச்சாலும் சரி ஜலத்தை நினைச்சாலும் சரி எல்லாம் நீ எப்படி பண்றையோ அப்படி பண்ணேன், நான் உனக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணம் பண்ணி விட்டேன் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வரணும். அப்படி ஒரு சரணாகதி பண்ணணும். அஹம் த்வா சர்வ பாபேப்யः. அப்படி தாங்கள் பண்ணுவீங்களே. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு இருக்கக்கூடியதான எல்லா விதமான பாபங்கள் எல்லாவற்றையும் மோட்சயிஷ்யாமி, நான் உங்களை அதுல தவிர்க்க விடுகிறேன். ஒரு பாபமும் உங்களை அண்ட விடாமல் பண்ணுகிறேன்.
அதோட இல்ல மா சுச்சஹா. உனக்கு ஸ்லோகம் வேண்டாம். இது பகவத்கீதையில சரம ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். இதுக்கு சரம ஸ்லோகம்னு சொல்றேன். ஆதி ஸ்லோகம் என்ன? முதல்ல ஒண்ணு இருந்தது தானே கடைசின்னு சொல்லணும். இது கடைசி ஸ்லோகம்னு சொல்றேன். முதல் ஸ்லோகம் என்ன சார்? முதல் ஸ்லோகத்துல அழுதான். அசோச்ச அனன்வதோதஸ்வம் பிரஜாவாதாம்ச பாஷதே அப்படின்னு அழுதுன்னு இருக்கிற அர்ஜுனனுக்கு கடைசி ஸ்லோகத்துல மா சுஷான்னு. ஆகையால் பகவத்கீதையினுடைய பரம்பொருளை அறிந்தால் நமக்கு என்ன, இந்த சம்சார வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் அழுகை இருந்துட்டே இருக்கு பாருங்க. இந்த அழுகை கம்ப்ளீட்டா போயிடும். அழலையேன்னு சொல்லலாம் நீங்க, ஆனா உள்ளூர இருக்க ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருக்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறை இருந்துட்டு, அந்த குறையானது நமக்கு இல்லாம இருக்கணுமே பகவானுடைய தியானத்தினால்தான் முடியும். ஏன்னா அவர் ஒருவர் தான் பூர்ண புருஷர், தி பர்ஃபெக்ட் சோல். நமக்கெல்லாம் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். ஆயால் அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோட்சயிஷ்யாமி மா சுதஹ. இது கீதோபனிஷத்சு. பகவத்கீதையை உபனிஷத்துன்னு நினைக்கிறோம். இத பகவான் பாடின பாட்டு இல்ல, இது பாட்டும் உயர்ந்ததுதான். தியாகராஜர் பாடின பாட்டும் முஸ்வாமி பாடின பாட்டும், அந்த பாட்டுல எத்தனை ரசம் இருக்கு தெரியும். அவளோட உபனிஷத் தத்துவத்தை பாட்டா பாடியிருக்க, அது கவனிக்கிறோம். நாம பாட்டு காதுக்கு இனிமையா இருக்கு என்று மட்டும் நாம் நினைக்கப்படாது. அந்த பாட்டு வழியாக உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க அவள்லாம். ஆகையால் அந்த தத்துவம் தான் ரொம்ப முக்கியம். அதான் சொல்றார். அதே போலயே அறிவேக சதா ஜேய பவத்பி சத்வ சம்ஸ்திதை ஓமித்யேவம் சதா விப்ராஹ படத த்யாத கேசவம். நம்ம எந்த கேள்வியில இருக்கோம்னு பார்க்கணும். கிமேகம் தெய்வதம் லோகே, இந்த உலகத்துல ஒரே தெய்வம் எது கேள்வி. பதில் என்ன சொல்றார்? ஹரிரேக சதா ஜேய. சுவாமின்னு ஹரி பரமாத்மா ஒருவர் தான், மகாவிஷ்ணு ஒருவர் தான். சதா ஜேய, எப்பொழுதும் அத்வயமான அந்த தத்துவம் தான் நீங்க தியானம் பண்ணணும். பவத்வி சத்வ சம்ஸ்திதை, தங்களால் எப்படி சத்துவகுணத்துல இருக்கிறதாக. நம்ம மனுஷாளுக்கு மனசுல 3 விதமான குணங்கள் இருந்தது. ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம். இதுல ஜெனரலா ரஜோகுணம் தான் இருக்கு எல்லோருக்கும். காரணம் சும்மா இருக்கேன்னா பாருங்க, இங்க போறோம் அங்கே போறோம், வெறுமனே ஒரு 10 நிமிடம் சேர்ல உட்கார மாட்டாங்க. சமையல் கிட்ட போறது ஏதோ வாயில போட்டுக்கிறது, வேற எங்கேயோ போறது அதை எடுக்கிறது. வெறுமனை இருக்கணும். குரங்கு புத்திங்கிறது மனுஷியாளுக்கு எல்லோருக்கும் இருக்கு. வெறுமனை உட்கார மாட்டான். இல்லைன்னா கையில துணி வச்சுட்டு டஸ்ட் பண்ணிட்டே இருக்கா வீட்டை. ஏதாவது பண்ணணுமோ இல்லையா, பண்ணிட்டே இருக்கா. சரி, இது ரஜோகுணம். இது ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். அந்த மனசும் எப்பொழுதும் அசைஞ்சுட்டே இருக்கு. வெறுமனை இருந்தாலும் டைரி எழுதி வைக்கிறதோ பழைய டைரியை படிக்கிறதோ இதை ஒண்ணு பண்றாங்க பாருங்க. இது ரஜோகுணம். அதை விட்டு என்ன இன்னொன்னு தமோ குணம். என்ன தமோ குணம்? படுத்துன்னு தூங்குறது, இல்ல வேறுமனே சேம்பேரியா இருக்கு. இந்த ரெண்டும் தவிர்க்கிறதுங்கிறது மனிதர்களால் ரொம்ப கஷ்டம். இந்த ரெண்டுலையும் தமோ குணத்தை தவிர்க்கிறதுக்காக ரஜோகுணம் வரும். சும்மா ஆலசியம் தூங்குறது இவை எல்லாம் விடுறதுக்காக ஏதாவது வேலை செய்யணும். அதற்காகத்தான் நமக்கு பகவன் நாமாவை சொல்லுங்க, நித்திய கர்மாக்களை பண்ணுங்கன்னு சொல்றது. அவித்ய அமிர்த்தியம் தேர்வா வித்யா அமிர்தம் அஸ்னுதே. உபனிஷத்துகள்லாம் எல்லோருக்கும் ஒரு செயலை கொடுத்திருக்க பார்த்தா, சந்தியாவந்தனத்திலும் ஆச்சு சந்தியாவந்தனம், சுவாமி பூஜை, பகவன் நாமஸ்மரணம், இவைகள்லாம் எதற்காக சொல்லியிருக்கு? அது சொல்லலைன்னா நீங்க என்ன பண்ணுவேன்? ஒண்ணு தூங்குவேன், இல்ல தப்பு தண்ட காரியங்கள் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மனசானது ஏதோடு பண்ணிட்டு இருக்கு. இதுல இருந்து தப்பிச்சு கொள்றதுக்காக நித்திய கர்மாக்கள், நைநித்திய கர்மாக்கள், அவைகள் ராமகோட்டி எழுதுங்கோ, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. இது எழுதுங்கன்னு சொன்னா தமோகுணம் போயிடுது சார். ஆனா என்ன ஆச்சுன்னு ரஜோகுணம் வந்தாச்சு. பக்கத்துல யாராவது மாட்டின்டா போறோம், அவனுக்கு மணிக்கணக்காக பேசுறது, சப்ஜெக்டே வேண்டாம். வேதாந்தி தான் பேசுவான்னா அவனை ஜெயிக்கிற லோகத்துல ஊர் கும்பு பேசுறோம். உபயோகம் இல்லாதான விஷயங்களை வச்சுண்டு, லௌகிகமான விஷயங்களை வச்சுண்டு, துணிமணிகள்ல இருந்து ஆரம்பிச்சு கோபநேசன் ஸ்ட்ரீட்ல என்ன எப்படி பேசினாங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, அவன் ஏதோ பேசுறாரு சார், அவருடைய நடிச்சினார் சார், அதை பத்தி நீங்க என்ன
ஏதோ ஒரு தினம் பார்த்தா போறாதோ, மணிக்கணக்காக அதையே பேசிட்டு இருக்கான். என்ன பண்றது பாருங்க, இந்த பேச்சை நிறுத்தணும் முதல்ல. அந்யாவாசோ விமுஞ்சதா அமிர்தஸ்ய ஏக சேது. எப்ப நீங்க பேச்ச நிறுத்தணும்னு ஏன் சொல்றேன் தெரியுமா, அந்த பேசுற சந்தர்ப்பத்துல நான் பகவான் நாமாவை சொல்லணும். இது ரெக்கார்ட் பண்ணி இருக்கணும். இன்னைக்கு எத்தனை நாமா சொன்னோம், இன்னைக்கு எவ்வளவு மந்திரம் ஜபித்தோம், இது நாமளா இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னொருத்தருக்காக நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனவனா முன்னுக்கு வர. எத்தனை ஜன்மாக்கள் பேசினோம், எத்தனை ஜன்மாக்கள் விஷயங்களை அனுபவித்தோம், அதெல்லாம் குறைச்சிக்கணும். இத பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா ரஜோகுணம் போயிடும் உங்களை விட்டு. இந்த ரஜோகுணம் இருக்கே, இதை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். வீண் வம்பு பேசுறது, வீணான செயல்களை பண்றது, மற்றவர்களை துன்புறுத்துறது, மனசுல ஏதோ ஒரு கவலையை அனுபவிக்கிறது, இவைகள்லாம். சார் கவலை வந்தவாளுக்குன்னா கவலை அனுபவிக்கிறது தெரியும் சார், உங்களுக்கு இல்லை, நீங்க சௌக்கியமா சிரிச்சுட்டு இருக்க சொல்றது நல்லதான். உங்க கவலையில நீங்க சிரிச்சுட்டு இருக்க, எங்களுக்கு பார்த்தானா தெரியும் மனசுல கவலைன்னு. கவலையை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறது? கவலையானது இன்னொரு கவலையை கொடுக்குமே தவிர விடாது. ஆகையால் என்ன பண்ணணும், நீங்க மனசுல கவலை வரத்தான் சார் வரும். ஜன்மாந்தரத்துல பண்ணின பாபத்தினுடைய விளைவுதான் வருகிறது. ஆனா அதை நீங்களே அந்த மூட்டையை சமைச்சுட்டு இருக்கு, பகவான் இடத்துல கொடுத்துருங்க, அம்பா இடத்துல கொடுத்துருங்க. சரணாகததி நார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய அர்த்தே ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. எல்லாத்தையும் பகவான் இடத்துல கொடுத்துருங்களேன். எப்ப தாங்கள் பகவான் இடத்துல கொடுத்துட்டு நல்ல வழியில யோஜனை பண்ண தொடங்கிறடா, அப்பொழுது எல்லா கவலையும் போயிடும். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் மனுஷன். ஏதோ அப்படி இப்படின்னு நினைக்கிறேன் தவிர எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் பகவான் தான் பார்த்து போயிட. உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால பண்ண முடியும்னா இங்க ப்ராப்ளமே இல்லைன்னு வரதுக்கு முன்னாலேயே சொல்யூஷன் கொடுத்துருவோம் நீங்க. ஆனா என்ன அவங்க வரக்கூடியதான பிரச்சனை எல்லாம் மனுஷனுக்கு எப்படி இருக்குன்னா அவனால முடியாத அளவுக்கு தான் இருக்கு. எப்ப உங்களால முடியாதோ, இப்படி பண்றதா, அப்படி பண்ணினா, இப்படி பண்ணினா இந்த ப்ராப்ளம் வருது, அப்படி பண்ணினா அங்கே மாட்டிக்கிறது, இப்படின்னா கவலைப்பட்டு இருக்கு. ஆகையால் அதுக்கு என்ன பண்ணணும், எது சரியான வழியோ அது பகவான் இடத்துல விட்டுருந்தா. எதுவாக நீங்க பாருங்க அப்படின்னு பகவான் இடத்துல விட்டுட்டு நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருந்தா, நீங்க பகவான் நாமாவை சொல்லுங்க, நல்ல காரியத்துல இருந்துங்க. அப்ப என்ன தெரியுமோ, உங்க மனசுல இருக்கிற ரஜோகுணம் போயிட்டு தமோ குணத்தாது சத்துவகுணம் சேரும். இந்த சத்துவகுணத்தோட இருந்து பகவானை தியானம் பண்ணுங்க. ஹரிரே கசதா அவத்பிஹி சத்வ சம்ஸ்திதை. இந்த சத்துவகுணம் இல்லாமல் ரஜோகுணத்தோட பகவானை தியானம் பண்ணா நிஜமாக பகவான் நிக்க மாட்டார். நம்ம சொல்றோமே தவிர மனசு நிக்காது. ஜபம் பண்ணிட்டே இருக்கோம், காப்பி அடிச்சோம்பா. ஜபம் பண்றவங்க யாரோ பல் அடிச்சா பாருமா. செல்போன் கழுத்துல தொங்கிட்டே இருந்தா ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம் பாருங்க. ஏன்னா அதை அடிச்சுட்டே இருக்கும், ஒவ்வொரு தரம் அதை பாக்குறான். இப்ப நிறைய பாக்குறதுன்னா டிவி தான் ரொம்ப பாக்குறா ஜனங்கள் நினைச்சேன், கிடையாது. இப்ப செல்போன் தான் நிறைய நேரம் பாக்குறேன். அதுல விளையாடுறா, அதுல SMS பண்றா, அதுல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். அதிகமாக நீங்க பார்க்கக்கூடியது ஒரு நாள்ல செல்போனை தான். ஏன் அப்படி? உள்ளூர் பகவான் நாம பாருங்க, பகவானுடைய தியானம் பண்ணுங்க, அதான் நீங்க பண்ண வேண்டியது. ஹரிரே கசதா பவத்பி சத்வ சம்ஸ்திதை. எனக்கு அவர் நாமா தெரியலையே சார். ஓமித்யேவம் சதா விப்ரா படத தியாத கேதவம். பகவான ஓம்ங்கிற நாமாவனால சொல்லுங்க. அந்த ஓமுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க. ஓமுக்குள்ள அகார உகார மகார நாத பிந்துக்கள் இத்தனை இருக்கு. அகாரம் என்பது நீங்க ஒழித்து கொண்டிருக்கும் நிலை, உகாரமானது தாங்கள் சொப்னத்தை பார்க்கும் நிலை, மகாரமானது தாங்கள் தூங்கும் நிலை, அதுக்கு மேல இருக்கக்கூடியதான நாதமும் பிந்துவும் அது உங்களுக்கு எப்பொழுதும் ஊடுருவி இருக்கக்கூடியதான பரம்பொருள் துரியம். ஆகையால் ஒவ்வொரு முறையும் நீங்க ஓம்னு சொல்லும் பொழுது இத்தனை பதார்த்தமும் ஞாபகம் வரணும். அப்படி இந்த ஓம்களுடைய சர்வம் இருக்கு. ஓமித்யேவம் சதா விப்ரா படத தியாத கேதவம் ஆச்சரியம் கலு தேவானாம் ஏகத்வம் புருஷோத்தமா ஜன்யஸ்ட அபிமஹாபாஹோ லோகே நான்யோஸ்தி கஷ்டனா. ஆச்சரியம் கலு தேவானாம், எல்லா தேவதைகளுக்கும் ஒரு ஆச்சரியம் என்ன, ஏகத்வம் புருஷோத்தமா, தாங்கள் ஒருவர் தான் புருஷோத்தமனா இருக்கு.
புருஷோத்தமன்னா என்ன அர்த்தம்? உலகமானது ரெண்டா பிரிச்சிருக்கோம். என்னது? மாயேன்னு ஒண்ணு, மாயினால உண்டானதான சகல பதார்த்தங்களும். இந்த பரமாத்மானவர் மாயையும் தாண்டினவர், மாயினால உண்டான பொருளுக்கும் தாண்டினவர், எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். இந்த பொருள்கள்னால வரக்கூடியதான நன்மையோ கெடுதலோ எதையும் இதனாலையும் தொடப்படாதவர். இவருக்கு அப்பாற்பட்டதான அந்த பரம்பொருள். ஆகையால் தான் அவருக்கு புருஷோத்தமன் பேரு. யஸ்மாட்சரமதே தோகம் அக்ஷராதபி சோத்தம அதோஸ்மி லோகே வேதேச பிரதித புருஷோத்தமான் இருக்கு. இதை யார் பார்க்கிறாளோ தன்யஸ்ச அதிமஹாபாஹோ லோகே நான்யோஸ்தி கஷ்டனா இது ஹரிவம்சே. மகாபாரதத்தினுடைய கடைசி போர்ஷனுக்கு ஹரிவம்சம் பேரு. ஹரிவம்ச பர்வான்னு பேரு. கிருஷ்ண பரமாத்மாவுடைய குழந்தைகள் 16,000 ஸ்திரீகளை அவர் எடுத்துக்கொண்டார். ஒவ்வொருத்தருக்கும் 10 பசங்க. இந்த மனைக்கு ஆண் குழந்தைகள் தான் லிஸ்ட் எடுத்திருக்கு, பெண் குழந்தைகள் லிஸ்ட்ல வரல. அத்தனை பேர் அவளுக்கு தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி ஸ்கூல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் அப்படியும் பண்ணினார். அதான் ஹரிவம்சம்னு பேர். ஹரி மகாவிஷ்ணுடைய வம்சம் ஹரிவம்சம். இந்த ஹரிவம்சம் புஸ்தகம் ஆத்துல இருக்கணும் எல்லோருக்கும். அத பாராயணம் பண்ணணும். குழந்தைகள் இல்லைன்னு நினைக்கிற பட்சத்துல அவளுக்கு இந்த ஹரிவம்ச பாராயணம் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. இது சொன்னமையானா நிச்சயமா இந்த பகவத்கீதையில குழந்தைகள் பிறக்கும்னு சொல்றது. அப்படி இந்த ஹரிவம்சத்துல இது சொல்லியிருக்கு. இது ஹரிவம்சே பவதி மனோஹோ மகாத்மியாபினி ஸ்ருதி. அதே போலயே மனோனுடைய ஒரு உயர்வை சொல்லக்கூடியதான வேத பாகம் இருக்கு. தைத்தரிய சமயத்தில கிஞ்ச மனுரபவது, மனு எதை சொன்னாரோ அவதது தத் பேட்டஜம். அது உலகத்துல எல்லோருக்கும் மருந்துன்னு. மருந்துன்னு வியாதிசால எல்லாரும் எடுத்துக்கணுமா இல்லையா? அதே போல மனு சொன்னதை எல்லாரும் எடுத்துக்கணும். என்ன சொல்லியிருக்காரு? சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி ஜாத்மனி சம்பஸ்யன் ஆத்மயா ஜீவை ஸ்வராஜ்யமதிகச்சதி. சர்வபூதேஷு ஜாத்மானம், எல்லா பிராணிகள்லயும் என்னுடைய ஆத்மா இருக்குன்னு நினைக்கும். பரமாத்மா எங்க இருக்கார்? எல்லா பிராணிகளும். ஈரும்பு 84 ஜீவராசிகள்ல இருக்கார். மனுஷன்ல மட்டும் இல்ல, எறும்புல பரமாத்மா இருக்கார், யானையில இருக்கார், நாயில இருக்கார், எங்கேயும் இருக்கார். அவர் இருக்க தொட்டு தான் அந்த பிராணி மூவ் ஆகுது. அந்த பிராணி எல்லா காரியமும் பண்றதுன்னு அவரால் தான். ஆகையால் உமக்கு சிலது பிடிக்காம போகலாம். பாம்பு தேளு கண்டா உங்களுக்கு பிடிக்கல, ஆனா அதுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கிறார், அது கவனிக்கணும். ஆகையால் சர்வபூதஸ்தமாத்மானம், அதோடு மட்டும் இல்ல சர்வபூதானி ஜாத்மனி, எல்லா பூதங்களும் அவரிடத்துலதான் இருக்கு. கிழிஞ்சல்ல வெள்ளி இருக்குன்னா கிழிஞ்சலுக்குள்ள இருக்கா மேல இருக்கா? கயரை பாம்பா பாக்குறேன் சார், கயத்துல பாம்பு தோணித்துன்னு. கயத்துக்கு மேலேயா கயத்துக்குள்ளையா கயிறு கீழையா? ஒண்ணுங்களால் சொல்ல முடியும். அதே போல தாங்கள் தூங்குறேன், தூங்கும் பொழுது சொப்பனத்துல யானை ஒட்டகை எல்லாம் பாக்குறேன். யானை ஒட்டகை எங்க இருந்ததுன்னு ஒரு கேள்வி சொல்லுங்க பாக்கலாம். அது எங்க இருந்தது சார்? நீங்களும் தூங்கிட்டு இருக்கு, கட்டலுக்கு மேல படுத்துட்டு தூங்குறேன் உங்க ரூமுக்குள்ள. அந்த ரூமும் சின்னதா தான் இருக்கு. அதுல ஒரு 10 யானை வந்தா போல பார்த்துட்டு உங்களுக்கு அப்படி யானை சொப்னத்துல வந்தா ரொம்ப நல்லது, லட்சுமி கடாட்சி. 10 யானை வந்தா போல உங்க இடத்துல தோன்றது. புஷ்பங்கள்லாம் தாமரை புஷ்பங்கள்லாம் கொண்டு வந்து உங்க மேல போடுறது, இல்ல உங்க சுவாமி மேல போடுறது, இப்படி ஒரு சொப்னம் வந்து. நான் கேட்டேன், இந்த யானை எல்லாம் எப்படி வந்தது? உங்க லிப்ட்ல மனுஷியால 2 மனுஷியாலே பிடிக்காது, அப்படி ஒரு லிப்ட் கிடைச்சிருக்கா. என்ன பண்றது? யானை எப்படி சார் வந்தது? எங்க சார் வந்தது? புரியலையே. அப்படின்னா இந்த கேள்விக்கு இடமில்லை. உங்க ஆத்மா உங்க மனசு தான் இருக்கு, அந்த மனசுல காணப்பட்டது. யானை வந்ததா போச்சாலும் தெரியாது. டக்குனு முடிச்சுட்டு அத்தனை யானை எங்கே ஓடி போச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நிஜமாகவே யானை வந்திருந்தா நீங்க முடிச்சுட்டு தான் அங்கே தானே இருந்திருக்கணும், இல்லையே. ஆகையால் யானைங்கிறது என்ன? உங்க ஆத்மா யானையாக காணப்பட்டது. கிழிஞ்சல் எப்படி வெள்ளியாக காணப்பட்டதோ அதே போலயே உங்க மனசுல இவைகள் காணப்பட்டது. அவ்வளவுதான் சொல்லணும். அதனால சர்வபூதேஷு ஜாத்மானம் சர்வபூதானி ஜாத்மனி, எல்லாம் உங்க ஆத்மாவில்தான் அத்தனை பூதங்களும் இருக்கு. சம்பஸ்யன், இதை பார்த்து கொண்டு
ஆத்மயாஜி வை, இவனுக்குதான் ஆத்மயாஜின்னு பேர். சோமயாகம் பண்ணினவாளுக்கு சோமயாஜின்னு பேர், வாஜபேயம் பண்ணினவாளுக்கு வாஜபேயின்னு பேர். இப்படி ஒரு தத்துவத்தை பார்க்கிறான் அல்லவா, இவனுக்கு என்ன பேரு? ஆத்மயாஜி. இது ரொம்ப உயர்ந்தது. சோமயாகத்தை விட இது ரொம்ப உயர்ந்தது. பல வருஷங்கள் பல பிறவைகள்ல சோமயாகம் பண்ணினவாளுக்கு தான் இதை கேட்க ஒரு நிலை வரும். ஆகையால் சம்பன்சன் ஆத்மயா ஜீவை ஸ்வராஜ்யம் அதிகச்சதி, அவன் சஸ்வராட் பவதி, ஸ்வராஜ்யத்தை அடைகிறான். அவனுக்கு வேற ராஜ்யம் அல்ல, அவன் தன்னுடைய நிலையை தான் அடைகிறான். அதுதான் மிக சிறந்தது. அதே போல சிருஷ்டித்யந்த கரணீம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மகாம் சசம்யாம் யாதி பகவான் ஏக ஏவ ஜனார்தனஹ. சிருஷ்டி ஸ்தித்யந்த கரணீம், இந்த உலகத்தை உண்டு பண்றதும் அவர்தான், உலகத்தை காப்பாத்துறவரும் அவர்தான். பிராணிகள் உண்டார பிராணிகள்லாம் வாழறதோ ஏதோ விதமாக வாழறது. நீங்க நினைக்கலாம் எல்லோரும் வசதியாக சந்தோஷமாக வாழல, இருந்தாலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கேன். எல்லோருக்கும் ஏதோ ஒரு அன்னம் கிடைக்கிறது சார், எப்படியோ கிடைக்கிறது சார். பாருங்க பார்க்கலாம், சில விவாகங்களுக்கெல்லாம் நம்ம போனோம்னா எவ்வளவு அன்னத்தை வேஸ்ட் பண்றாங்கிறது நமக்கே ரொம்ப சிரமமா இருக்காங்க. இன்னொருத்தருக்கு அன்னமே கிடைக்காமலும் இருக்கான். கல்யாண சத்திரம் எவ்வளவு 2 நாளைக்கு 8 லட்சமா, அப்படி கல்யாண சத்திரமும் இருக்கு. அதுவும் ஃபுல்லா இருக்கு. என்ன அப்படி பண்றவாளும் இருக்கா லோகத்துல, இல்லாம இல்ல, அப்படி பண்றவாளும் இருந்துருக்க. ஒருவேளை ஆகாரம் என்ன ஆகுமோன்னு தெரியாதவனும் இருக்கான். நம்மளாவதும் ஆகாரத்துக்காக ஏதோ சேர்த்து வைக்கிறோம், அது பண்றோம். எறும்பு இந்த பிராணிகள்லாம் என்ன பண்றது பாருங்க, மழை கொட்டோன்னு கொட்டிச்சுன்னா அந்த பிராணிகள் காக்காக்கு ஆகாரம் எது, அது எப்படி வரும்? மழையில் நினைக்குவோம். ஆனா அதுக்கு அன்னைக்கு ஆகாரம் வேணுமா வேண்டாமா? பகவான் பார்த்துக்கிறார். நீங்க நினைக்கிறீங்களே தவிர அதுக்கும் ஏதோ ஒரு ஆகாரம் கிடைக்கத்தான் கிடைக்குது, அதுவும் சாப்பிட்டதான் இருக்கு, வாழ்ந்துட்டு தான் இருக்குன்னு. ஆகையால் லோகத்துல இருக்கக்கூடியதான சகல பிராணிகளையும் காப்பாத்துறவர் நீங்க இல்லை. நம்ம நினைக்கிறோம் இந்த சம்சாரத்தை நான் தான் காப்பாத்தி கொண்டிருக்கேன், என்னாலதான் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் தப்பு. வேணா ரேஷன் கார்டுல நீங்க பேரை வச்சிருக்கோம், அதை தவிர வஸ்துதா நீங்க பண்றது இல்ல, பகவான் தான் பார்த்துட்டார். பிதாசி லோகஸ்ய, சகல பிராணிகளுக்கும் அவர்தான் காப்பாத்தி கொண்டிருக்கார், அதை கவனிக்கணும். ஆக சிருஷ்டி ஸ்திதி அந்த கரணீம், அதே போல அந்த முடிவும் அவர்தான். பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம், அப்படி ஒரே தத்துவம் பிரம்மதேவராக சிருஷ்டியாகவும் விஷ்ணு தேவராக காப்பாற்றி கொண்டும் அதே போல சிவனா இருந்து கொண்டு அழித்து கொண்டும் இருக்க. சசம்யாம் யாதி பகவான், இப்படி வெவ்வேறு பெயர்களை ஒரே தத்துவம் தான் அடையிற. அந்த தத்துவமானது வெவ்வேறு பெயர்களை அடையிறது எப்படி? ஏகையே யவஜனார்தனா, ஒரே ஒரு தத்துவம் சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கிறவர், அவர் அத்விதீயமா இருக்கிறவர். ஏகையே யவஜனார்தனா, வெறுமனை படிக்கிறது இல்ல. இமேகம் தெய்வதம் லோகே கேள்வி பதில் ஏகையே யவஜனார்தனா, அது கவனிக்கணும். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அந்த ஏகங்கிற ஒரு தத்துவம் இருக்கு. அதுக்காகத்தான் பாஷ்யக்காரர் இந்த ஸ்லோகங்களை சொன்னாரே தவிர வேற ஒண்ணும் இல்லை. எந்த புராணத்தை எடுத்து பார்த்தாலும் எந்த தத்துவத்தை எடுத்து பார்த்தாலும் உள்ள இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணுதான். உபநிஷத்துகளாகட்டும், புராணங்களாகட்டும், இதிகாசங்களாகட்டும், அங்கே ஸ்தோத்திரங்களாகட்டும், எல்லா இடத்துலயும் ஒரே தத்துவம் அப்படின்னு சொல்லு. விஜயானமிருதே விக்தி கிஞ்சித் क्वचित् कदाचित् विजवस्तुजातम् विज्ञानमेकम् निज कर्म भेदात् विभिन्न चित्तैर्बहुधाभ्युभेदम् தஸ்மன்ன விஞ்ஞானமிருதேஸ்தி கிஞ்சித். ஆகையால் தான் இந்த அறிவு ரூபத்தமான தத்துவத்தை தவிர ஒண்ணும் கிடையாது. இந்த மனிதனுக்கு அறிவுன்னு ஒரு தத்துவம் இருக்கு, அது இல்லாத போனா என்ன ஆகும் பாருங்க. இந்த கான்சியஸ்னஸ்ங்கிறோம், எதையும் நம்ம அறிகிறோம். இந்த அறிவு என்கிறது இவனுக்கு இல்லைன்னா இப்ப அப்படிப்பட்டதான அந்த மனுஷன் எதுக்கு பிரயோஜனம்? கோமா ஸ்டேஜில் இருக்கான் சார், ஒன்றும் தெரியாது, அவனை என்ன பிரயோஜனம்? ஒன்றும் லாபம் இல்லை. கொஞ்சம் நினைவு வந்துருதுன்னு வச்சுங்களேன், அவன் அதுவா இது கொண்டா அந்த மாத்திரை கூட இந்த மாத்திரை கூட நான் எழுந்து உட்காரணும், அதை பண்ணா இதை பண்ணுங்கிறார். அந்த அறிவுங்கிறது இல்லாத போனால் மனுஷனுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த அறிவு இருக்கும் பொழுது அவன் என்ன பண்றான்? நான் எல்லாரோட வசதியா இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றான். அந்த அறிவு எதனால விரையுதோ அதுதான் தத்துவம், அதான் பரமாத்மா, அதான் விஷ்ணு. ஆகையால் தஸ்மான்ன விஞ்ஞானமிருதேஸ்தி கிஞ்சித் क्वचित् कदाचित् विजवस्तु जातम्, வேற எந்த பொருளும் கிடையாது.
நீங்க பார்க்கக்கூடியதான உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லாரும் நமக்குள்ள இருக்கக்கூடியதான அறிவினால்தான் அறியப்படுகிறது. அந்த அறிவு இல்லாத போல உலகத்துல சூரியன் இருக்கட்டும், சந்திரன் இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், வெள்ளியா இருக்கட்டும், யாரு கவனிக்க போற? நீர் இருந்தா தானே இவ எல்லாம். விஞ்ஞானமே கம் நிஜ கர்ம பேதாது. அந்த சித்தம் ஒண்ணுதான் நிஜ கர்ம பேதாது. அவனவன் எந்தெந்த அளவுக்கு கொடுத்து வச்சிருக்கானோ, எந்த அளவுக்கு கர்மாவை பண்ணினானோ அதுக்கு தக்க வர்றது சார். இருந்தா போல பெரிய ஐஐடியில படிச்சார், ஐஐஎம் படிச்சார், நல்லா தான் இருக்காரு. இன்னொருத்தருக்கு எவ்வளவு அடிச்சு சொல்லி கொடுத்தாலும் வரமாட்டேங்கிறது. என்ன பண்றது பாருங்க. ஏன் அறிவு ரெண்டு பேருக்கும் பகவான் சரியா தான் வச்சிருக்காரு. ஆனா அந்த அறிவை உபயோகப்படுத்த தெரியல. அந்த அறிவானது எப்படி வரணும்னு தெரியல. சில பேர் அவர் எப்படி சார் இத்தனை படிச்சாருன்னு எப்படி படிச்சார்? வாத்தியார் ஒரே மாதிரிதான் சொல்லித்தரார். பிரம்மதேவர்கிட்ட இந்திரனும் விரோச்சனும் ரெண்டு பேரும் போனான். இந்திரன் மூலத்துக்கு அதிபதி. அதே போல விரோச்சனும் கீழே இருக்கக்கூடியதான பாதாள லோகத்துக்கு அதிபதி. ரெண்டு பேரும் ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள், சாதாரண மனுஷர்கள் இல்லை. என்ன அந்த அளவுக்கு வர முடியுமா? நேரா போனார் பிரம்மதேவர்கிட்ட. பிரம்மதேவர் முதலே சொன்னார், ஒரு 32 வருஷம் பிரம்மச்சாரியா இருந்தோன்னார். இருந்தார். அதுக்கப்புறம் ஆத்ம தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தா ரெண்டு பேரும் தப்பா புரிஞ்சுட்டா சார். இந்திரன் எங்கே, விரோச்சன் எங்கே, எவ்வளவு இன்டெலிஜென்ட் பீப்புள் தப்பா புரிஞ்சுட்டது மட்டுமல்ல, வேற விதமா கேள்வி கேட்டார். பிரம்மதேவர் பார்த்தார், மடையனேன்னு வயசுன்னா கோபம் வந்துடும் ரெண்டு பேருக்கு. ஏன்னா லோகத்துல எல்லாரும் இன்டெலிஜென்ட் தெரிஞ்சுட்டு சார். அவளை வச்சுட்டா நல்லா இருக்குமா? ஆகிய என்ன பண்ணார், நல்லா யோஜனை பண்ணுங்க, உங்களுக்கே புரியும். விரோச்சனன் யோஜனை பண்ணா நேரா ஊருக்கு போயிட்டான். இது மேல கிடையாது, நான் எதை புரிஞ்சுட்டாலும் அதான் ஃபைனல் தீர்மானம் பண்ணான். என்ன பண்றது பாரு. இந்திரன் யோஜனை பண்ணினா அவருக்கு டவுட் வந்தது. மறுபடியும் திரும்பி வந்தார். திரும்பியும் சொல்லிக் கொடுத்தார். திரும்பியும் புரியல. மறுபடியும் போனா, மறுபடியும் வந்தேன். மறுபடியும் சொன்னார், புரியல. மறுபடியும் போனான். கடைசியில 4வது தரம் வரும் பொழுதுதான் அப்ப சொல்றார், சரீரம் பாவசந்தம் ந பிரியா பிரிய ஸ்பிருஷதான். ஸ்தூல சரீரமோ, சூட்சம சரீரமோ, காரண சரீரமோ, இந்த 3 சரீரங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதல்லப்பா உங்க ஆத்மா. ஆகையால் சரீரத்தை பார்த்து நினைக்காத, மனசை பார்த்து பிரமிக்காத, அஜானத்தை பார்த்து சிரமப்படாத. இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக சாட்சியாக எந்த பரம்பொருள் இருக்கோ, யார் இருந்தால் எல்லாமும் நடக்கிறதோ, யார் இல்லாத போனால் இவைகள்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையோ, அப்படிப்பட்டதான தத்துவம் அவர் தான் வசத்தின்னு சொன்னார். அப்ப புரிஞ்சது. ஆகையால் இது அவ்வளவு சுலபமான ஒரு தத்துவம் இல்ல. ஆகையால் விஞ்ஞானமே கம் நிஜ கர்ம பேதாது விபின்ன சித்தை பகுதாபிபேயம் ஞானம் விசுத்தம் விமலம் விசோகம் அசேஷலோபாதி நிரஸ்த சங்கம். ஞானம் விஷய சம்பந்த சூன்யமான ஒரு அறிவு. நமக்கு அறிவு வருது, எதை தெரிஞ்சுண்டு அப்படின்னு கேட்டேன்னா நீங்க சொல்லணும், அது விஷயம்னு பேர். ஞானத்துக்கு விஷயம் என்னன்னா, நான் அறிந்தேன் எதைன்னு தெரியல சார் அப்படி சொல்ல முடியுமா? நான் அறிந்தேன் நீங்க சொன்னீங்கன்னா எதையோ ஒண்ணு அறிஞ்சிருக்கணும். ஒரு பொருளை பத்தி சொல்லணும். நான் இதை அறிந்தேன், அதை அறிந்தேன், இட்லி அறிந்தேன், தோசை அறிந்தேன், இல்ல உருவத்தை அறிந்தேன், டிவி அறிந்தேன், ஏதோ ஒண்ணு சொல்லணும். எதைன்னு சொல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. அறிந்தேன் என்று சொன்னீங்களா? ஏன்னா ஆகையால் இந்த அறிவுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆப்ஜெக்ட் உண்டு. ஆப்ஜெக்ட்லெஸ் நாலேஜ் கிடையாது உலகத்துல. அதே போல நான் தூங்கினேன்னு எதைன்னு கேட்கக்கூடாது. தூக்கத்தை தான் தூக்க முடியும். நான் நின்றுட்டு இருக்கேன்னு சொன்னா எதை அப்படின்னு கேள்வி கேட்பிடும். இது பிராரப்தம் நினைக்கும். அந்த அறிவுங்கிறது ஒண்ணு இருக்கே உலகத்துல, அது ஒண்ணுதான். எதைன்னு சொன்னா அது அவசியம் சொல்ல வேண்டியதான பதார்த்தம் அறிவுங்கிறது ஒண்ணுதான். சவிஷய பதார்த்தம்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்துல. அப்படிப்பட்டதான அந்த அறிவு இருக்கே, அந்த அறிவுல சுத்தமான ஒரு அறிவு. இந்த பொருள் என்று சொல்லாமல் ஏதோ ஒரு பொருள், அப்படிப்பட்டதான ஒரு பொருள், விஷய சம்பந்தம் இல்லாதான ஒரு அறிவு இருக்கு பார்த்தீங்களா, அதான் பரம்பொருள். அந்த பரம்பொருளை அது ஸ்வப்பிரகாசமாக இருக்கக்கூடியதான சைத்தன்யம். இது என்று குறிக்க முடியாததான ஒரு சைத்தன்யம். அப்படி விசுத்தம் விமலம் விசோகம். அதுல ஒரு கவலையும் கிடையாதுன்னு. லோகத்துல இருக்கிற பதார்த்தங்களை அறிந்தால் உங்களுக்கு சுகமோ துக்கமோ வரத்தான் வரும். ரொம்ப நல்லா இருக்கேன், நம்ம வாங்கினா தேவையே. அந்த ஒரு பொருள் பார்த்ததுமே நல்லா இருக்கே அப்படின்னு. இன்னொன்னு பொருள் பார்த்தாச்சா நல்லா இல்லை சார், இது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு போயிடும். ஸோ ஒன்னை பார்த்தா புரியுது, இன்னொன்னு பார்த்தா பிடிக்கல. இந்த பிடிக்கிறது பிடிக்காதது இந்த ரெண்டும் இல்லாமல்
மனசுக்கு நிம்மதி மட்டும் கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இருக்கு பார்த்தீங்களா. அது சாதாரணமா சில பேர் என்ன பண்ற, லீவு நாள்ல அப்படி இந்த ஊரெல்லாம் விட்டு எங்கேயாவது நேச்சுரல் சீனரி பார்க்கணும் அப்படின்னு பிரகிருதி திருஷ்யத்துக்காக போறாங்க. அதே போல ஹிமாலயத்துக்கு போங்க, அந்த ஹிமாலயத்தை பார்த்ததுமே மனசுக்கு ஒரு சாந்தி ஏற்படும். நல்லா இருக்குன்னு சிரிக்கிறீங்களோ இல்ல, ஹிமாலயம் நல்லா இல்லைன்னு அழகிறோம் இல்ல, ஆனா ஹிமாலயத்தை பார்த்தா ஒரு சாந்தி ஏற்படுறதோ ஒரு ஆச்சரியம் ஏற்படுறதோ இல்லையா. ஏன்? அது ரொம்ப பெருசா இருக்கு அந்த ஒரு ஆனந்தம். இது ஆனந்தம்னு சொல்றதுல ஒரு சாந்தின்னு சொல்றது. அதான் நேச்சுரல் சீனரி பார்க்கறால அந்த நேச்சரை அனுபவிக்க தெரியணும். ரொம்ப பேருக்கு தெரியாது. நேச்சரை பார்த்துட்டு இப்படி இருக்கே அப்படிமா, இது என்ன சார் இருக்குமா, என்ன இருக்குன்னு சொல்ல முடியும்னால அதை என்ஜாய் பண்ணக்கூடியதான ஒரு தத்துவம் அவன் மனசுல இருக்கணும். அந்த நேச்சரா இருக்கிறவர் தான் பரமாத்மா. பரமாத்மா தான் மூலப்பிரகிருதிக்கு அதிஷ்டான அவர். அப்படிப்பட்டதான எல்லாவற்றுக்கும் பரம காரணமா இருக்கக்கூடியதான அந்த பரம்பொருள் இருக்கிற அவர்தான் ஞானம் விசுத்தம் விமலம் விசோகம் அசேஷலோபாதி நிரஸ்த சங்கம் ஏகா சதா ஏக பரம பரேச. அதனாலதான் ஏகஹான்னு சொன்னேன். கிமேகம் தெய்வதம் லோக கேட்டீல. ஏகா சதா ஏக பரம பரேச சவாசுதேவோ நயதோஸ்தி கிஞ்சது. அவரைத்தான் வாசுதேவர்னு சொல்றார். வாசுதேவர்னா வசுதேவருடைய பிள்ளை வாசுதேவர்னு இல்ல, வாசுஷ்டாசௌ தேவஸ்டா, நம்ம இதயத்துக்குள்ள இருந்து கொண்டு நமக்கு வழிகாட்டுறவர். இதயத்திற்குள்ள இருந்து வழிகாட்டணும். நீங்க சந்தியாவந்தனம் பண்ணுங்க, குழந்தைய சொல்லுங்க, தபா எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். யாரையும் இதை படிங்கன்னு சொல்லுங்க, சரி அப்படிங்கிறான். புஸ்தகத்தை வாங்கி கையில கொடுங்க, ரொம்ப தேங்க்ஸ், ரெண்டு புஸ்தகத்தை கொண்டு போய் ஆத்துல வச்சு விடுறான். அடுத்த நாள் ஏதாவது கல்யாணம் இருந்தாலும் அது கவர் போட்டு பிரசன்ட் பண்ணி விடுறான். ஏன் படிக்க மாட்டேங்கிறேன்? அதுவா அவ உள் மனசு அவளை சொல்லணும், இதை நாம் எடுத்துக்கொள்ளணும் என்று அவ உள் மனசு அவளுக்கு தெளித்துன்னு அப்புறம் பண்ணுவான். அந்த குழந்தைக்கு நிஜமாக சந்தியாவந்தனம் பண்றது நல்லது என்று அறிந்தானையானால் இனிமேல் விட மாட்டான். ஆயிரம் எல்லாவற்றுக்கும் சொல்றது யாரு? இன்னர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது. என்னுடைய கான்சியஸ் சொல்லணும் சார் அப்படிங்கிறதுனா அந்த கான்சியன்ஸ் சொல்லணும் உங்களுக்கு. அதுதான் பரமாத்மா, வேற யாரோ கிடையாது. அவர் சொன்னாதான் இது எல்லாம் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம சொன்னா அதட்டினா பயந்து 2 நாள் பண்ணுவான். ஆனா நெசமாக விடாம பண்றது எப்படி? உள்ளூர் இந்த பரம தத்துவம் சொல்லணும். அதான் சொல்ற சவாசுதேவோ, அவரைத்தான் வாசுதேவன்னு சொல்றது. ந பிராணேன நாபானேன மத்தியோ ஜீவதி கஷ்டனா இதரேன து ஜீவந்தி யஸ்மின்னேதா உபாஸ்ரிதோ. வெறுமன மூச்சுக்காத்த உள்ளையும் வழியிலும் போறதுனால வாழ்க்கை வாழல சார். இந்த மூச்சுக்காத்த ஒழுங்கா இந்த சரீரத்துக்குள்ளே வச்சு வைக்கிற ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வாசுதேவர். ஐயா வாசுதேவர்னா யாருன்னு கேட்கிறல, வசுதேவருடைய புள்ள வாசுதேவர் அப்படின்னு நம்ம கதையில கேட்டுட்டு இருக்கோம். நிஜமான வாசுதேவர் யாரு? உமக்குள்ள இருக்க. அதான் சவாசுதேவோ நயதோஸ்தி கிஞ்சித் யதா சமஸ்ததேஹேஷு உமானேகோ வியவஸ்தித ததா ஹி கோ பவான் சோஹம் இத்யேதத் விபலம் வதஹ அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது. இதுக்கு